Hello students, next exercise 8.2 fourth sum பார்க்கலாம். A triangle is formed by joining the points 1, 0, 0, 0, 1, 0 and 0, 0, 1. Find the direction cosines of the medians. இப்போ ஒரு triangle ABC எடுத்துக்கலாம். அதில் medians draw பண்ணிக்கிறேன். Medians means ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக டிவைட் பண்ணணும், சென்டரில் வரணும். ஈக்குவலாக டிவைட் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் தான் மீடியன். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் 3 மீடியன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஏவிலேருந்து ஒரு மீடியன், பியிலேருந்து ஒரு மீடியன், சியிலேருந்து ஒரு மீடியன். இப்போ டோட்டலி 3 மீடியன்ஸோட டைரெக்ஷன் கொசைன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பொசிஷன் வெக்டாராக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை OA வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். OA வெக்டார் ஈக்குவல் டு I cap plus 0J cap plus 0K cap. செகண்ட் பாயிண்ட்டை OB வெக்டார்னு கன்சிடர் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட்டு OC வெக்டார். இப்போ இதெல்லாமே பொசிஷன் வெக்டார்ஸ். நமக்கு டைரக்ஷன் வெக்டார்ஸ் வேணும் இல்லையா. இப்போ டைரக்ஷன் வெக்டார்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு AB டைரக்ஷன் வெக்டாரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ AB வெக்டார் ஈக்குவல் டு டைரக்ஷன் வெக்டார் வேணும் அப்படின்னா நம்ம அந்த பொசிஷன் வெக்டாரை டிவைட் பண்ணி பிரித்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்குது OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ரெண்டுத்தையும் அப்படியே சப்ராக்ட் பண்ணு. OB வெக்டார்லேருந்து OA வெக்டாரை 0 மைனஸ் 1 மைனஸ் 1 I கேப். அடுத்து 1 மைனஸ் 0 மீன்ஸ் 1 தான், அப்போ J கேப். 0 மைனஸ் 0 மீன்ஸ் 0 தான், 0 K கேப். நெக்ஸ்ட்டு BC வெக்டார். BC வெக்டார் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ BC வெக்டார் மீன்ஸ் OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார். OC வெக்டாரையும் OB வெக்டாரையும் சப்ராக்ட் பண்ணு. 0 minus 0, 0, 0 minus 1, minus 1 I J cap. இங்கே 1 minus 0 means 1 தான், அப்போ K cap. நெக்ஸ்ட்டு CA வெக்டாரோட டைரக்ஷன் வெக்டாரை ஃபைன் பண்ண போகிறோம். CA வெக்டார் மீன்ஸ் OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார். இப்போ OA வெக்டாரையும் OC வெக்டாரையும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 1 minus 0, 1, 0 minus 0, 0, 0 minus 1, minus 1 K cap. இப்போ நமக்கு மீடியன்ஸ் ஃபைன் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனும் தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த CA வெக்டாரை AC வெக்டாருக்கு மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறதுனா இங்கே இருக்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட் சைன் போட்டோம் அப்படின்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிரும். இப்போது CA வெக்டாரை AC வெக்டார்னு எழுதிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் IK கேப் ப்ளஸ் J. 0ன்னா அது ப்ளஸ் மைனஸ் சேம் தான். இப்போ 0 J கேப், இங்கே ஆப்போசிட் சைன் வரணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் K கேப். இது AC வெக்டரோட வேல்யூ. From the figure triangle ABCலேருந்து ஃபஸ்ட்டு AD BCF மூணுத்துக்கும் டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அந்த டைரெக்ஷன் வெக்டாரை ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு AD வெக்டார் என்ன வருது அப்படின்றத ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ AD வெக்டார் மீன்ஸ், இப்போ AD வெக்டார்னால் இந்த டயக்ராம் பாரு, இதுதான் AD வெக்டார். இப்போ இது ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக டிவைட் பண்ணோம்னா இது மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட்டு இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சேம் வெக்டார்லேயும் அதே கான்செப்ட் தான். இந்த பக்கம் இருக்கிற வெக்டாரையும் இந்த பக்கம் இருக்கிற வெக்டாரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு இந்த பக்கம் B வெக்டார் இருக்கு இல்லையா, AB வெக்டார் அப்படிங்கிற இந்த டைரெக்ஷன் வெக்டார். அடுத்து இந்த பக்கம் C இருக்குது, அதனால் AC வெக்டாருங்கிற டைரெக்ஷன் வெக்டார். இந்த AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதான் இங்கே பண்ணியிருக்கோம். AD வெக்டார் ஈக்குவல் டு AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் டிவைட் பை 2. ஆல்ரெடி AB வெக்டாரையும் AC வெக்டாரையும் ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு பாரு, மைனஸ் IJ கேப், சாரி I கேப், இங்கே மைனஸ் I கேப். மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 I கேப்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே 1J கேப், இங்கே 0J கேப், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1J கேப் தான். அடுத்து இங்கே 0K கேப், இங்கே 1K கேப், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1K கேப் வந்துடும். டிவைட் பை 2. இந்த 2ங்கிறது இந்த 3 காம்போனன்ட்ஸ்க்கும் காமன் இல்லையா, டேர்ம்ஸ்க்கும் காமன். அப்போ நம்ம அதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். மைனஸ் 2 I கேப் பை 2, J கேப் பை 2, K கேப் பை 2. ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே டைரெக்ஷன் ரேஷியோஸ் எழுத போகிறோம் அதுக்காக. இப்போது கொஸ்டினில் டைரெக்ஷன் கொசைன் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். ஏன்னா ஃபார்முலா டைரெக்ஷன் கொசைனுக்கு L/R, M/R, N/R. ஆரோட வேல்யூ வேணும் இல்லையா. ஆரோட வேல்யூனா என்னது? இந்த AD வெக்டாரோடைய வேல்யூஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சேம் அங்கே ஆர்னு எழுதுவோம். நம்ம இதை அப்படியே டேரெக்டாக பண்ணுறதுனால மாடுலஸ் ஆஃப் AD வெக்டார்னு எழுதிக்கலாம்.
இப்போ காமனாக டினாமினேட்டர் 2 இருக்குது 1/2. அந்த 1/2 அப்படியே வெளியே வச்சுட்டு இந்த காம்போனன்ட்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ -2 ஸ்கொயர், இதில் 1 ஸ்கொயர், அடுத்து இங்கேயும் 1 ஸ்கொயர். இப்போ 4 + 1 + 1 மீன்ஸ் 6. 1/2 × √6ன்னு வந்துடும். அதை √6/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு ஆரோட வேல்யூ. இப்போ டைரெக்ஷன் கொசைன் ஃபஸ்ட் மீடியன் ஃபைன் பண்ணிக்கலாம். டைரெக்ஷன் கொசைன்ஸ்னால் இந்த டைரெக்ஷன் ரேஷியோவையும் இந்த ஆரோட வேல்யூ டிவைட் பண்ணி எழுதணும். L/R அந்த மாதிரி டிவைட் பண்ணி எழுதணும். இதில் இந்த ரேஷியோ என்ன இருக்குது, -2/2ன்னு இருக்குது, டிவைடட் பை R வேல்யூ √6/2ன்னு இருக்குது. அதே மாதிரி ஜேகேப் காம்போனண்ட் 1/2ன்னு இருக்குது, ஆரோட வேல்யூ √6/2. அடுத்து கேகேப்போட காம்போனண்ட் 1/2ன்னு இருக்குது, டிவைடட் பை √6/2. இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே பாரு டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் கேன்சல் ஆயிரும், இதுலேயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆன்சர் -2/6 1/√6 1/√6ன்னு கிடச்சிரு. இது வந்து மீடியன் ஏடியோட டைரெக்ஷன் கொசைன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் மீடியன் பிஇ ஃபைன் பண்ணணும். அப்போ பிஇ ஃபைன் பண்ணணும், அந்த பிஇயோட டைரெக்ஷன் வெக்டாரை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பிஇ வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ பிஇ வெக்டார்னால் இந்த டயக்ராமில் பாரு, இதுதான் பிஇ வெக்டார். அப்போ இதுவும் வந்து மீடியன்றதுனால மிட் பாயிண்ட்டுனா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, பிசி வெக்டார் இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, பிஏ வெக்டார் இருக்குது. நீ டைரெக்ஷன் இங்கேருந்து தான் கொண்டு போகணும். இது பிஏ வெக்டார், இது பிசி வெக்டார். இப்போ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அதான் இங்கே எழுதியிருக்கோம், பிஏ வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் டிவைடட் பை 2. பிஏ வெக்டார்னால் அப்போ அந்த ஏபி வெக்டாருக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும். நீ அது ஒரு தனியாக கண்டுபிடிக்கணுன்ற தேவையில்லை. ஆல்ரெடி ஏபி வெக்டார் மேலே ஃபைன் பண்ணியிருக்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் போட்டோன்னா பிஏ வெக்டார் கிடச்சிரும். அப்போது -i இருந்துச்சுன்னா +i வந்துடும். அதே மாதிரி அங்கே +j இருக்குது, இங்கே -j வந்துடுது, 0k ப்ளஸ் பிசி வெக்டார். ஆல்ரெடி பிசி வெக்டார் மேலே ஃபைன் பண்ணியிருக்கு, அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா, இங்கே 1i, இங்கே 0i, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் i. நெக்ஸ்ட்டு -j ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2j. அடுத்து 0k ப்ளஸ் 1k ஆட் பண்ணால் 1k டிவைடட் பை 2. இப்போ சேம் அதே மீடியன் ஏடி ஃபைன் பண்ண மாதிரியே ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூஸ் மீன்ஸ் இந்த பிஇ வெக்டாரை மாடுலஸ் எடுக்க போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் பிஇ வெக்டார் ஈக்குவல் டு, இதுலேயும் டினாமினேட்டர் 2 இருக்குது, அப்போ அது 1/2 காமனாக வெளியே வச்சுட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த காம்போனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அதான் இங்கே போட்டிருக்கோம். இதுவும் √6 தான் வருது, அப்போ √6/2. நெக்ஸ்ட்டு பிஇயோட டைரெக்ஷன் கொசைன் ஃபைன் பண்ண போகிறோம். டைரெக்ஷன் கொசைன் மீன்ஸ் L/R M/R N/R கான்செப்ட். இப்போ இதில் அந்த காம்போனன்ட்ஸ் இங்கே 1/2 அதுதான் Lோட வேல்யூ, டிவைடட் பை ஆரோட வேல்யூ √6/2. நெக்ஸ்ட்டு ஜே கேப்போட காம்போனண்ட் -2/2 by √6/2. நெக்ஸ்ட்டு கே கேப்போட காம்போனண்ட் 1/2 டிவைடட் பை √6/2. இப்போ இதுலேயே நமக்கு டினாமினேட்டர் காமனாக இருக்குது, 2 கேன்சல் ஆயிரும், சேம் இங்கேயும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் 1/√6 -2/√6 1/√6 கிடச்சிடும். இது மீடியன் பியோட டைரெக்ஷன் கொசைன்ஸ். சேம் அதே மாதிரி மீடியன் சிஎஃப்க்கு டைரெக்ஷன் கொசைன் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதோட டைரெக்ஷன் வெக்டாரை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். சிஎஃப் வெக்டார் இருக்கு இல்லையா, அதை ஃபைன் பண்ணணும். எஃப்ங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் அது மிட் பாயிண்ட். அப்போது இது சிஏ வெக்டார், இது சிபி வெக்டார், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சிஏ வெக்டார் ஆல்ரெடி இங்கே இருக்குது, சிபி வெக்டார் பிசி வெக்டாரை அப்படியே ஆப்போசிட் சைன் போடனா சிபி வெக்டார் கிடச்சிரும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். அதான் இங்கே எழுதியிருக்கோம், சிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு சிபி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் டிவைடட் பை 2. சிபி வெக்டரோட வேல்யூ ப்ளஸ் சிஏ வெக்டரோட வேல்யூ டிவைடட் பை 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஐ கேப் இங்கே 0 இருக்குது, இங்கே ஐ கேப் 1 இருக்குது, 0 + 1 1. அடுத்து ஜே கேப்பு இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, 1 + 0 1 ஜே கேப். கே கேப்பு -1, இங்கே -1, அப்போ -2 கே கேப் டிவைடட் பை 2. சேம் இதுக்கும் ஆர் வெக்டார் தான், மாடுலஸ் ஆஃப் சிஎஃப் வெக்டாரை ஃபைன் பண்ணணும். சேம் டினாமினேட்டரில் 2 இருக்குது காமனாக, இங்கே இருக்கு இல்லையா, 2 காமனாக இருக்கிறதுனால இந்த 1/2 முன்னாடி போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த காம்போனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்
மைனஸ் 2 ஸ்கொயர். அப்போ இதுக்கும் ரூட் 6/2 கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சிஎஃப் வெக்டாரை ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிஎஃப் வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் சேம் L/R அந்த மெத்தட் தான். இப்போ இங்கே காம்போனண்ட்டு 1/2, இங்கே ரூட் 6/2ன்னு இருக்கும். 1/2 டிவைடட் பை ரூட் 6/2ன்னு வரும் இல்லையா, 2 கேன்சல் ஆகிட்டு 1/√6ன்னு வந்துடும். அடுத்தது 1/2 இருக்குது, இங்கே ரூட் 6/2 இருக்குது, 2 கேன்சல் ஆகிட்டு 1/√6. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2/2 இருக்குது, இங்கே ரூட் 6/2 இருக்குது, 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2/√6 அப்படின்னு கிடச்சிரும். நம்ம மேலே இருக்க ரெண்டு கண்டுபிடிச்சதுனால இது டேரெக்டாக அப்படியே போட்டிருக்கோம். நீ வேணும்னா இங்கே டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு ஆன்சரை எழுதிக்க. இதுதான் வந்து மீடியன் சிஎஃப் வெக்டரோட டைரக்ஷன் கொசைன்ஸ். இந்த மாதிரி 3 மீடியன்ஸோட டைரக்ஷன் கொசைன்ஸை நம்ம ஃபைன் பண்ணிடணும். தட்ஸ் ஆல்.